வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமுதா, என்ன எதுக்கு வர சொன்ன? நிறைய வேலை இருக்கு. அத்தை மட்டும் பாப்பாவை குளிப்பாட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, எந்த வேலையும் பார்க்கலன்னு உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. அவங்க என்ன நம்மள உண்டு இல்லன்னு பண்றது? நான் ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன். இங்க பாரு, இவ்வளவு நேரம் நான் உன் கூட தானே இருந்தேன். அப்பவே சொல்லிருக்கலாம்ல. எனக்கு ஐடியா இப்பதானே தோணுச்சு. அப்படி என்ன ஐடியா சொல்லு. தெய்வான் அக்கா பாப்பா மேல இருக்கிற பாசத்தை வச்சு புனிதா மேல வெறுப்பு உண்டாக்க போறேன். இதுதானே பாப்பா கால்ல கட்ட சொல்லி பூசாரி கொடுத்துட்டு போனாரு. இது எதுக்கு தான் நீ எடுத்துட்டு வந்த? எல்லாம் ஒரு காரணமாதான். குழந்தை விஷயத்துல மட்டும்தான் தெய்வான் அக்காவுக்கு புனிதா மேல வெறுப்பு வர வைக்க முடியும். அப்படி வந்துச்சுன்னா அப்ப நாம நினைச்சாலும் தெய்வான் அக்கா கிட்ட இருந்து புனிதாவை காப்பாத்தவே முடியாது. இந்த கயிறு மட்டும் வச்சு அப்படி என்ன பண்ண போற? இத வச்சு புனிதாக்கா மேல தெய்வானிக்கு கோபம் வந்துருமா என்ன? நாம வேற என்ன பண்ணாலும் தெய்வான் அக்கா லாஜிக்கா யோசிச்சு புனிதாக்குன்னு சாதகமா ஒரு பதில சொல்லிடுவாங்க. ஆனா தாய்ப்பாசம் மட்டும்தான் எந்த லாஜிக்கும் உள்ள நுழைய முடியாம ஆயிடும். எல்லாம் சரி, நீ சொல்றத எப்படி செய்ய போற? இந்த கங்க வச்சு நீ என்ன பண்ண போற? இத புனிதா காட்ட கொடுத்தா சாம்பிராணியாவது போடுவாங்க. கரெக்ட். புனிதா சாம்பிராணி போட போறாங்க இல்லையா? அதை வச்சுதான் என்னுடைய அடுத்த பிளான். நான் செய்ய போற விஷயத்தால நாம நினைச்ச மாதிரி தெய்வான் அக்கா மட்டும் இல்ல, எல்லாருமே புனிதா மேல கோவப்படுவாங்க. இத வச்சு எப்படி அமுதா? குழந்தை விஷயத்த வச்சுதான் 2 பேருக்கும் சண்டை வர வைக்க போறேன்னு சொன்ன. இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். சரி, புனிதா சாம்பிராணி போட ஆரம்பிச்சாச்சா? போட ஆரம்பிச்சாச்சே. இந்த பாரு, வீடெல்லாம் புகையா இருக்கு. அப்ப சரி, நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றேன். இது எதுக்கு அமுதா எடுத்துட்டு போற? வெயிட் பண்ணு. வெறும் கறி கங்கு வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி பாப்போம். புனிதா, இதெல்லாம் எதுக்குமா நீ பாக்குற? துர்காவை பார்க்க சொல்லுமா. துர்கா. அப்பா, துர்கா அக்கா கிட்ட நான் தான் இதை கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு சாம்பிராணி போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. என்னம்மா நீ? ஐயா கூப்பிட்டீங்களா? அக்கா, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா, சாம்பிராணியை கொடுங்க, நான் போடுறேம்மா. இல்லக்கா, நானே போடுறேன், நீங்க போய் வேலையை பாருங்கக்கா. வரங்கய்யா. குட்டி ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டாங்க எங்க செல்லம். என் செல்ல குட்டி எங்க சிரிங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்துட்டீங்களே, தங்கண்டி இது. சிரிங்கடி என் தங்கம், தங்கப்பட்டு சிரிங்கடி. சிரிக்க மாட்டீங்களா? அத்தை, நான் போய் பாப்பாக்கு பால் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன்.